The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. சென்னையில் மாநகர பேருந்துகள் எந்த நேரத்தில் வருகிறது, எந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய பேருந்துகள் வருகிறது என்ற விவரங்கள் அடங்கிய டிஜிட்டல் பலகை வைப்பதற்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் நாம் கேட்கலாம். ராஜ்குமார், மொத்தம் சென்னையில எத்தனை இடங்கள்ல இதை வைக்க போறாங்க? சோதனை முயற்சியா இது வைக்கிறாங்களா? இதனால பயணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது உதவிகரமா இருக்கும்? விக்னேஷ், சென்னை நகரில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக ஒரு நாளைக்கு 3100 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மாநகர பேருந்து சேவை பயணிகளுக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 32 லட்சம் பயணிகள் ஒரு நாளைக்கு பயணம் செய்கிறார்கள். பேருந்து பயணிகளுக்கு சேவையை எளிதாக்குவதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் எடுத்திருக்கிறார்கள். அதாவது பேருந்து நிறுத்தங்களில் பேருந்து வரக்கூடிய வருகை நேரம், வழித்தடம் உள்ளிட்ட தகவல்கள் இருக்கக்கூடிய டிஜிட்டல் போர்டு தகவல் பலகை வைப்பதற்கான நடவடிக்கையை போக்குவரத்து துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். சோதனை ஓட்டத்தை சென்னை நகரில் அதற்காக மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதற்கான காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் மது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சென்னை நகரில் மொத்தமாக 532 இடங்களில் இது போன்ற டிஜிட்டல் போர்டு வைப்பதற்கான நடவடிக்கை போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். சோதனை முறையாக சென்னையில் அண்ணா சாலை, கோடம்பாக்கம், எழும்பூர், ஓமந்தூரார் அரசினர் மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது முதல் கட்டமாக சோதனை முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் பலகை வைப்பதன் மூலமாக தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் பேருந்து வரக்கூடிய வருகை நேரம், வழித்தடம், எந்த வழித்தடத்திலிருந்து பேருந்து செல்கிறது உள்ளிட்ட தகவல்கள் இந்த டிஜிட்டல் பலகையில் அடங்கியிருக்கிறது. இதன் மூலமாக பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கக்கூடிய பயணிகளுக்கு அடுத்த பேருந்து எப்பொழுது வரும் என்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். இதை சோதனை முறையில் தற்பொழுது கொண்டு வருவதற்கான நடவடிக்கை போக்குவரத்து துறை எடுத்திருக்கிறார்கள். சோதனை முயற்சி முடிந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த டிஜிட்டல் போர்டு வைப்பதற்கான நடவடிக்கையை திட்டமிட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பேருந்தில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் கருவியுடன் இந்த டிஜிட்டல் பலகை செயல்படுவதற்கான நடவடிக்கையும் சென்னையில் பல்லவன் சாலை இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திலிருந்து இந்த சேவையை கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 136 கோடி ரூபாய், அதாவது ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை நிதி உதவியின் கீழ் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். முதல் கட்டமாக இது சென்னை நகரில் பயணிகளுடைய சேவைக்கு எளிதாக்குவதற்காக கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும், அடுத்த கட்டமாக தமிழகத்தின் பிற நகரங்களில், அதாவது திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு இதை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை திட்டமிட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இதற்கான சோதனை நடவடிக்கையை தான் மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோன்று இதை அடுத்தடுத்த கட்டமாக முறையாக பராமரிப்பு செய்வதற்கான நடவடிக்கை உள்ளிட்டவைகளை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நுகர்வோர் அமைப்பு சார்பாகவும் தெரிவிக்கிறாங்க. விக்னேஷ், ராஜ்குமார், நம்ம பொதுவாக அந்த ரயில் நிலையங்களை பார்த்திருப்போம், அதே மாதிரி மெட்ரோ ரயில் நிலையங்களை அதை பார்த்திருப்போம். இது பயணிகளுக்கு நிச்சயமா உதவிகரமா இருக்கும். இப்போ 24 மணி நேரமும் அதை செயல்படுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்களா? இப்போதைக்கு பகல் நேரத்தில் மட்டும் அது செயல்படுமா? இந்த டிஜிட்டல் பலகை 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வகையில்தான் சோதனை நடவடிக்கையை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் எடுத்திருக்கிறார்கள். சென்னை நகரை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 32 லட்சம் பயணிகள் மாநகர பேருந்தை பயன்படுத்துவதற்கான சேவை இயங்கிக் கொண்டு வருகிறது. சென்னை நகர மக்கள் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், அதே போன்று வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கையும் சென்னை நகருக்கு அதிகம். எனவே இதை ஏற்கனவே செயலி மூலமாக பேருந்து எப்போது வருகிறது என்று தெரிந்து கொள்வதற்கான வசதி இருக்கிறது. இந்த டிஜிட்டல் போர்டு பலகை பேருந்து நிறுத்தங்களிலே வைத்திருக்கக்கூடிய நடவடிக்கையால் அடுத்த பேருந்து எப்பொழுது வரும் என்று தெரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிதாக இருப்பதற்கான நடவடிக்கையாக இது இருக்கிறது. இதை 24 மணி நேரமும் செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தான் போக்குவரத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக சோதனை நடவடிக்கையாக இதை சோதனை முயற்சியில் இதை செயல்படுத்தி இதற்கான தகவல்கள் குறித்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போக்குவரத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். சோதனை அடிப்படையில் இதை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையால் இதை கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை, குறிப்பாக ஜிபிஎஸ் கருவி மூலமாக இந்த டிஜிட்டல் பலகை எப்படி செயல்படுகிறது, அதே போன்று இந்த சோதனை முறையில் செயல்பட்டு வரும்போது நிறை குறை உள்ளிட்ட விஷயங்களை கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை போக்குவரத்துறை எடுத்திருக்கிறார்கள். எனவே சோதனை ஓட்டம் முடிந்ததற்கு பிறகு ஏற்கனவே திட்டமிட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் 532 இடங்களில் இதை முழுமையாக பொருத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் பலகை சேவை நிச்சயமும் பயணிகளிடமும் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார்.
The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.